பதஷ்டமாக பேசினாங்க. அம்மா நாங்கள் பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம்மா, ஆசீர்வாதம் பண்ணணுமா. நாங்கள் எல்லோரும் 2 வார்த்தை தான் பேசினாங்க. அவங்களால மேலே பேச முடியல, அதோட கட் ஆயிடுச்சு. இங்கேருந்து செல்வமுத்து குமரேசன், மைதிலி, எங்கள் பையன், மருமக தியாகராஜன், கிருபாகரி. அவங்க எத்தனாம் தேதி கிளம்பி போனாங்க? அவங்க ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலேருந்து கிளம்புனாங்க. ஒரு மேரேஜ் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு போனாங்க. சரி, போய் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் நடராஜா அபிஷேகம் பண்ணிவிட்டு, நான் எப்போவும் செய்வேன், நடராஜா அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்தேன். தம்பி பேசினாங்க, ரொம்ப பதஷ்டமாக பேசினாங்க. அம்மா நாங்கள் பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம்மா, ஆசீர்வாதம் பண்ணணுமா. நாங்கள் எல்லோரும் 2 வார்த்தை தான் பேசினாங்க. அவங்களால மேலே பேச முடியல, அதோட கட் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் பையன் கூட போனவங்க மொத்தம் எத்தனை பேர் அவங்க சேஃப்டியாக இருக்காங்க? எல்லாருமே போனவங்கலாம் நல்லா சேஃப்டியாக பாதுகாப்பாக. உங்கள் பையன் கூட போனவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க. இப்போ சிதம்பரத்தை சேர்ந்தவங்க 10 பேர் வந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அதை பற்றி விவரம் தெரியுமா? தெரியல. உங்களுக்கு உங்கள் பையன் எப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க? காலையில் 11 மணி. அதில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ ரொம்ப சேஃப்டிக்காக இருக்காங்க. அந்த மாதிரி ராணுவத்தில் அன்னைக்கு அப்போ பேசுனது தான். இப்போ எல்லாம் எங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வருது, நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் பையனே பேசுகிறார் ஃபோனில்? தம்பி பேசலை, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது. நீங்கள் தமிழக முதல்வருக்கு என்னாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லோரும் கைலாச யாத்திரை போனவங்களெல்லாம் நல்லபடியாக சேஃப்டியாக வீடு வந்து சேரணும். உங்கள் பேருமா? கமலா.